Happy morning students. Even நம்ம பார்க்க போகிறது exercise 4.5 உடைய fourth problem subdivision 1 பார்க்க போகிறோம். So that means the fourth problem subdivision 1, this is the tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 equal to tan inverse 1 by 2. So இதான் இந்த questions. That means tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 equal to tan inverse 1 by 2. So பாருங்க first பார்த்தீங்கன்னா you listen. first வந்து ஆக்சுவலாக இங்கே என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம prove that tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 equal to tan inverse 1 by 2. ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யறேன்னா எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எல்ஹெச்எஸ் tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஹெச்எஸ் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன ஃபார்முலா எழுதுறேன்னா tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதுகிறேன். that means tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ tan inverse இங்கே xனா 2 by 11, yனா 7 by 24. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு x equal to 2 by 11 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், y equal to 7 by 24 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 2 by 11, ஒய்க்கு பதிலாக 7 by 24. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபார்முலாஸ் அப்போ ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் எப்படி வருதுன்னா tan inverse of 2 by 11 plus 7 by 24 by 1 minus 2 by 11 into 7 by 24. சரிங்களா? equal to tan inverse, that means 2 by 11 இப்போ just cross multiply பண்ணுறேன். 2 into 24 48 plus 11 into 7 77 by next இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 11ஐயும் 24ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 264 வரும். சரிங்களா? ஸோ அப்போ 48 + 77 by 264 by அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து 11ஐயும் 24ஐயும் 2 7s ஆஃப் 14 எழுதிட்டேன் மல்டிப்ளை பண்ணி. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 11 and 24 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 264. சரிங்களா? ஸோ அப்போ 264 into 1 வந்து 264. ஸோ அப்போ இந்த 48 + 77 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 125 கிடைக்கும். ஸோ 125 by 264 by நெக்ஸ்ட் வந்து இந்த 264 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 264 minus 14 by 264 வரும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த 264ம் 264 எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக காமன் டினாமினேட்டராக இருக்குது. டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணிட்டுனா நமக்கு ரிமைனிங் என்ன வரும்னா tan inverse of 1 by 125 by இந்த 264லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 250 வரும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். tan inverse of இப்போ வந்து 125ஆல் இதை டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் வரும். 250 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து 1 by 2 tan inverse of 1 by 2. ஸோ இது தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதாவது எக்ஸசைஸ் 4.5ல் ஃபோர்த்து ப்ராப்ளம் சப்டிவிஷன் 1 பார்க்குறோம். ப்ரூவ் தட் tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 equal to tan inverse of 1 by 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tan inverse of 2 by 11 இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்தோன்னா tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஃபார்முலா எழுதுறேன்னா tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xyங்கிற ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதாவது tan inverse of xக்கு இங்கே பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு எக்ஸுக்கு இடத்துல 2 by 11, எக்ஸை வந்து 2 by 11 எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்து 7 by 24 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ tan inverse of அதாவது 2 by 11 plus 7 by 24 by 1 minus 2 by 11 into 7 by 24 ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கடுத்து என்ன செய்கிறேன்னா அதாவது 2 into 24 48 plus 11 into 7 77 by 11 into 24 264 by நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
1 minus 14 by 11 into 24 264 சரிங்களா அதுக்கடுத்து 264 into 1 that means 264 minus 14 by 264 next ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரும் காமன் டினாமினேட்டர் ஆக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம் ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன வருதுன்னா 125 by 264 minus 14ங்கிறது 250 சரிங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா tan inverse 1/2 ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு நமக்கு RHS கிடைச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ லிசன் இப்போ பாருங்கள் ப்ரூவ் தட் sin inverse 3/5 minus cos inverse 12/13 equal to sin inverse 16/65 சரிங்களா sin inverse 3/5 minus cos inverse 12/13 equal to sin inverse 16/65 ஆக்சுவலாக இது வந்து ஃபோர்த்து ப்ராப்ளம் சப்டிஷன் 2ன்னு வரணும் சரிங்களா ஸோ தட் மீன்ஸ் ஸோ சப்டிஷன் 2 இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இது ஃபோர்த்து ப்ராப்ளம் சப்டிஷன் 2 இங்கே வரணும் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் sin inverse 3/5 minus cos inverse 12/13 equal to sin inverse 16/65ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யறேன்னா LHS மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன் LHS வந்து sin inverse 3/5 minus cos inverse 12/13 இதை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ பாருங்கள் இங்கே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அதாவது sin inverse x minus sin inverse y equal to sin inverse of x into square root of 1 minus y square minus y into square root of 1 minus x square சரிங்களா ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன் அதாவது இங்கே x equal to 3/5ன்னு எடுத்துக்கணும் y equal to 12/13 எடுத்துக்கணும் ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் sin inverse of x into that means x into sin inverse of 3/5 minus முதல்ல வந்து cos inverse sin inverse எழுதுறேன் ஏன்னா இங்கே sin inverse of x minus sin inverse of y வேணும் ஆனால் இங்கே வந்து cos inverse இருக்குது அது இது வந்து sin inverse எழுதுறேன் sin inverse எழுதுறதுக்கு ஃபார்முலா வந்து cos inverse எப்படி எழுதுறான்னா sin inverse of square root of 1 minus cos inverse whole square ஸோ 1 minus cos inverse உடைய ஃபார்முலா தெரியும் வேல்யூ தெரியும் ஸோ அதாவது cos inverse that means 1 minus 12/13 whole square எழுதலாம் சரிங்களா ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் sin inverse 3/5 minus sin inverse of 1 minus 12 ஸ்கொயர் பண்ணால் 144 minus 13 ஸ்கொயர் பண்ணால் that means 169 வரும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா sin inverse 3/5 minus sin inverse of ஸோ ஜஸ்ட்டு 169 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 169 minus 144 25 வந்துடும் அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 169 வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 5 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 5/13 வரும் சரிங்களா ஸோ அதாவது sin inverse of 3/5 minus sin inverse of 5/13 வரும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தோன்னா sin inverse of இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து sin inverse x minus sin inverse yயில் இருக்குது ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம் அதாவது sin inverse of x into square root of 1 minus y square minus y into square root of 1 minus x squareன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும் ஸோ அப்போ வந்து இங்கே x equal to 3/5ன்னு எடுத்துக்கணும் y வந்து 5/13 எடுத்துக்கணும் ஸோ அப்போ sin inverse of x வந்து 3/5 square root of 1 minus y square yங்கிறது 5/13 whole square minus நெக்ஸ்ட்டு yங்கிறது 5/13 square root of 1 minus x square xங்கிறது 3/5 whole square இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தோன்னா sin inverse of 3/5 square root of 1 minus 25/169 minus 5/13 square root of 1 minus 3 ஸ்கொயர் பண்ணால் 9 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் cos inverse x உடைய ஃபார்முலா என்னென்னா இப்போ இங்கே அப்ளை பண்ணிருக்கோம்ல cos inverse x உடைய ஃபார்முலா வந்து sin inverse of square root of 1 minus x square ஸோ இதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ cos inverse xனா ஈக்குவல் டு sin inverse of square root of 1 minus x squareனா இங்கே x இருக்கிற இடத்துல 12/13 இருக்குது அப்போ இங்கே எல்லாத்துலேயும் 12/13னா sin inverse of square root of 1 minus 12/13 ஸோ 12/13 ஹோல் ஸ்கொயர்னு வரும் அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள் இப்போ
அப்போ வந்து இங்கே வந்து 1 minus 25/169 minus 5/13 square root of 1 minus 9/25 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் 25 minus 9/25 எழுத போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், sin inverse of 3/5 square root of 169 minus 25/169 minus 5/13 25 minus 9/25 equal to sin inverse of 3/5. இப்போ 169லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 144 வரும். 144/169 minus 5/13 16/25 வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா sin inverse of 3/5. ஸோ 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 12 வரும். 12/13 minus 5/13 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. 16ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4/25ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 5. சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு sin inverse of இப்போ 3 into 12 36/5 into 13 65 minus 20/65. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டர் காமன் டினாமினேட்டர் 65 எடுத்துக்கலாம். 36 minus 20. ஸோ 36 minus 20னா 16/25. 16/65 தான் நம்மளுடைய ஆன்சர். sin inverse of 16/65. இந்த ஆன்சர் தான் நம்ம காப்பி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சப்டிவிஷன் 1 sin inverse of cos sin inverse of √3/2. ஸோ இப்போ என்ன கொஷின்ஸில் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ லிசன் sin inverse of, that means subdivision 1 sin inverse of cos of sin inverse √3/2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக sin 60ங்கிறது √3/2. சரிங்களா? ஸோ அப்போ 60க்கு பதிலாக நான் எப்படி எழுதலாம்னா இந்த 60 இங்கேயே வச்சுட்டு இது வந்து எப்படி எழுதலாம், sin inverse √3/2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ sin inverse √3/2க்கு பதிலாக 16 எழுதலாம். 60 வந்து எப்படி எழுதலாம்னா π/3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இங்கே என்ன செய்யணும்னா, அப்போ கொஷின்ஸில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே எழுதிட்டேன். sin inverse of cos of sin inverse √3/2ன்னு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு sin inverse of cos of sin inverse √3/2. இந்த sin inverse √3/2 பதிலாக π/3ன்னு எழுதலாம். ஸோ cos π/3. ஸோ cos π/3ங்கிறது cos 60 டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். cos 60 டிகிரி 1/2. அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 1/2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு sin inverse of 1/2. ஆக்சுவலாக sin 30 டிகிரி 1/2ன்னு தெரியும். ஸோ இப்போ 30 டிகிரி ஈக்குவல் டு sin inverse of 1/2. ஸோ அப்போ sin inverse 1/2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 30 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அங்கே 30 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 30 டிகிரிங்கிறது ரேடியனில் எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ π/6ங்கிறது சைனுடைய டொமைனுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் இதனுடைய வேல்யூ. தட் மீன்ஸ் sin inverse of cos of sin inverse √3/2 ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் π/6. இப்போ சைனுடைய டொமைன் பார்த்தோன்னா -π/2 + π/2. ஸோ அதே மாதிரி சைன் இன்வர்ஸ்க்கும் அந்த டொமைன் தான் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டிகிரி வந்து அந்த ஆங்கிளில் அந்த டொமைனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ப்ராப்ளம், subdivision 2. Find the value of subdivision 2 cot of sin inverse 3/5 plus sin inverse 4/5. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். sin inverse 3/5 plus sin inverse 4/5. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு sin inverse உடைய ஃபார்முலா தெரியும். sin inverse x plus sin inverse y equal to sin inverse of x into square root of 1 minus y square plus y into square root of 1 minus x square. இதான் வந்து sin inverse x plus sin inverse y உடைய ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்படமாக எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது sin inverse of x வந்து 3/5, y வந்து 4/5. அப்போ இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு x இருக்கிற இடத்துல 3/5 அப்ளை பண்ணுறேன், y இருக்கிற இடத்துல 4/5. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா 3/5 into square root of 1 minus 4/5 whole square plus 4/5 into square root of 1 minus 3/5 whole square. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். sin inverse of 3/5 square root of 1 minus 4/5னா 16/25 plus 4/5 square root of 1 minus 9/25. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். sin inverse of 3/5 square root of 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால்
நமக்கு என்ன வரும்னா 25 மைனஸ் 16/25 வரும் ப்ளஸ் 4/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 மைனஸ் 9/25 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். sin inverse of 3/5 square root of 25 minus 16ங்கிறது 9/25 plus 4/5 25 minus 9ங்கிறது 16/25 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா தட் மீன்ஸ் sin inverse of இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 3/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/5 9/25 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வரும் எழுதிட்டேன். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4/5 இன்ட்டு 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4/25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 சரிங்களா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 3s are 9 5 5s are 25 ப்ளஸ் 4 4s are 16/5 5s are 25. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 25/25 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ நம்ம டினாமினேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிறதுனால காமன் டினாமினேட்டர் 25 போட்டுட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 9 + 16/25 போட்டிருக்கேன். ஸோ இந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 25/25 வரும். ஸோ 25/25ங்கிறது 1 சைன் இன்வர்ஸ் 1 சரிங்களா. ஸோ சைன் இன்வர்ஸ் 1னா ஆக்சுவலாக சைனுக்கு எந்த ஆங்கிளில் 1 கிடைக்குன்னா sin 90 டிகிரி ஈக்குவல் டு 1 அதாவது சைன் அப்போ π/2 வரும் சரிங்களா. ஸோ அப்போ π/2 ஆக்சுவலாக 1னா சைனில் எந்த ஆங்கிள் 1 sin 90 டிகிரி sin π/2 ஈக்குவல் டு 1னா அப்போ 1க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் sin π/2ன்னு போடலாம். இந்த சைன் இன்வர்ஸும் சைனும் மல்டிப்ளை பண்ணும்போது π/2 மட்டும் வரும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும்னா π/2. அப்போ LHS நான் என்ன எடுத்திருக்கேன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு π/2ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதிலேருந்து ரெண்டு சைடுமே நான் என்ன செய்யறேன் காட் எடுக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் காட் எடுத்துனா காட் ஆஃப் sin இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் sin இன்வர்ஸ் 4/5 ஈக்குவல் டு காட் ஆஃப் π/2. ஸோ இதுதான் நம்மளுடைய காட் ஆஃப் π/2 இஸ் த அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரிங்களா. அப்போ LHSோடைய கிவன் ஃபங்க்ஷனுடைய ஆன்சர் வந்து காட் ஆஃப் π/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். tan ஆஃப் தட் மீன்ஸ் கொஷின்ஸ் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan ஆஃப் sin இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் cot இன்வர்ஸ் 3/2. ஸோ இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் ஸோ இங்கே பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டேன். tan ஆஃப் sin இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் cot இன்வர்ஸ் 3/2ன்னு எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan ஆஃப் தட் மீன்ஸ் tan இன்வர்ஸ் 3/5 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3/5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா ஏன்னா sin இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இந்த சைன் இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 3/5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 3/5 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3/5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி காட்டை வந்து டேனாக எழுதலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஆங்கிளை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 3/2ங்கிறது 2/3ன்னு எழுதணும். tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து tan ஆஃப் இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 3/5 பை 1 மைனஸ் 3/5 ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும் பை 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 3/5 பை இந்த 25 ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 மைனஸ் 9/25 வரும் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3ன்னு வரும் சரியா. ஈக்குவல் டு tan ஆஃப் that means tan inverse of 3/5 by 16 25 minus 9ங்கிறது 16/25 plus tan inverse of 2/3 சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா tan inverse 3/5 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 பை 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 4/5 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tan ஆஃப் இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது.
காமன் டினாமினேட்டர் சேம் ஆகிறதுனால கேன்சல் பண்ணுறோம். இங்கேயும் 5 இருக்குது டினாமினேட்டரில், இங்கேயும் 5 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் நமக்கு 3/4 வருது. ப்ளஸ் இங்கேயும் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3ன்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ இப்போ பாருங்கள் செகண்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் your reference triangle sin of cos inverse 1 minus x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்குறாங்க ஆஃப் எக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் your reference ட்ரையாங்கிளோடைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சப்டிஷன் 1 சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். அப்போ சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னால் சைன் ஆஃப், ஸோ காஸ் இன்வர்ஸுடைய ஃபார்முலா இதான், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுங்கிறது 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், சைன் இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் 1 மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -1 ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணலாம். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. கொஷின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸில் ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதாவது இப்போ வந்து செகண்ட் ப்ராப்ளம் சப்டிவிஷன் 2 பார்த்துட்ருக்கோம். சப்டிவிஷன் 2ல் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் 3x மைனஸ் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்னால் இதான் ஃபார்முலா. tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by square root of 1 minus x square, 1 by square cos inverse of 1 by square root of 1 plus x square. இதான் இதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காஸுக்கு காஸ் எழுதிட்டேன், tan இன்வர்ஸுக்கு பதிலாக இந்த காஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 1 ப்ளஸ்
எக்ஸுக்கு பதிலாக 3x minus 1 whole square சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா cos inverse 1 by square root of 1 plus 3x minus 1 ஸ்கொயர் பண்ணால் 9x square minus 2 into 2ab அப்போ 2 into 3x 6x plus 1 சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா cos இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும். ஸோ 1 by square root of 1 plus 9x square minus 6x plus 1. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஒன்றையும் ஆட் பண்ணால் 2. அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னா ஈக்குவல் டு 1 by square root of 9x square minus 6x plus 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் subdivision 2 tan of sin inverse x plus 1 by 2. ஸோ இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ. அதுக்கடுத்து sin inverse x உடைய ஃபார்முலா 3 நமக்கு sin inverse x equal to tan inverse of x by square root of 1 minus x square சரியா. ஸோ அப்போ tan of sin inverse எப்படி எழுதுனா tan inverse of x plus 1 by 2 by square root of 1 minus x square x plus 1 by 2 whole square equal to நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த tan இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும். அப்போ x plus 1 by 2 by square root of 1 minus a plus b whole square a square plus 2ab plus b square அதாவது x square plus 2ab 2x into 1 by 2 plus 1 by 2 whole square சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 2x plus 1 by 2 by square root of இப்போ டினாமினேட்டர் எப்படி வருதுன்னா 1 minus x square எழுதிட்டேன். இந்த 2 கேன்சல் பண்ணால் x வரும். x plus 1 by 2 whole square பண்ணால் 1 by 4 வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா 2x plus 1 by 2 by square root of 1 minus ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x square plus 4x plus 1 by 4ன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா 2x plus 1 by 2 square root of இந்த 4 திரும்ப 1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் சரிங்களா. ஸோ இப்போ 4 minus 4x square plus 4x plus 1 by 4ன்னு வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தோன்னா 2x plus 1 by 2 by 4 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் 4 minus 4x square minus 4x minus 1 வரும் by அதுக்கடுத்து இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2 வரும் by 2ன்னு வரும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டினாமினேட்டருமே இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் 2ஆக தான் இருக்குது, இங்கேயும் 2ஆக தான் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணனா நமக்கு என்ன வந்து 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் அப்போ 2x plus 1 by இப்போ பாருங்கள் 4 மைனஸ் அதாவது 4 minus 1ங்கிறது 3 minus 4x square minus 4x இதுதான் இதனுடைய ஆன்சர் சரிங்களா. ஸோ தேர்ட் சப்டிஷனுடைய ஆன்சர் வந்து 2x plus 1 by square root of 3 minus 4x square minus 4x தான் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.20 evaluate sin of sin inverse 3 by 5 plus secant inverse 5 by 4 சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ எவாலுவேட் பண்ணுறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து secant inverse 3 by 5 என்னென்னு எடுத்துக்கிறேன்னா இங்கே ஆக்சுவலாக theta equal to secant inverse of 5 by 4 thetaன்னு எடுத்துக்கிட்டேன். secant inverse of 5 by 4 வந்து theta. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா இந்த secant inverse இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா secant theta equal to 5 by 4 வரும் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பை இப்போ இதுலேருந்து cos theta எழுதிடலாம். எப்படின்னா ரெசிப்ரோக்கல் இப்போ 1 by secant theta cos theta அப்போ cos theta equal to 1 by secant thetaனா ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும் இந்த வேல்யூவை. ஸோ 5 by 4ங்கிறது 4 by 5. ஸோ இப்போ cos theta equal to 4 by 5. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து sin theta எழுத போகிறேன். sin theta equal to sin thetaவோட ஃபார்ம் என்னன்னா square root of 1 minus cos square theta இதான் வந்து sin thetaவுடைய ஃபார்முலா. ஸோ cos thetaவுடைய வேல்யூ நமக்கு தெரியும். cos thetaவுடைய வேல்யூ வந்து 4 by 5 சரியா. ஜஸ்ட் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 minus 4 by 5 whole square சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா sin theta equal to square root of 1 minus 4 by 5 whole squareனா 16 by 25 which implies sin theta equal to just cross multiply பண்ணுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 minus 16 by 25. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா 25 minus 16ங்கிறது 9 by 25 சரிங்களா. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ங்கிறது 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ங்கிறது 5 சரிங்களா. ஸோ இப்போ sin theta equal to 3 by 5 which implies theta equal to sin inverse 3 by 5. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா இப்போ இதில் இருந்து
இதில் இருந்து தட் மீன்ஸ் ஆக்சுவலாக தீட்டா வந்து என்னென்னு எடுத்துக்கணும் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4 அப்போ தீட்டாவுடைய டேர்ம்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4 இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோன்னா இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறேன் எல்ஹெச்எஸ் வந்து சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் 5/4 எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4 இதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது எப்படி இருக்குன்னா ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஃபார்முலாவில் இருக்குது ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 5/4 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து என்னென்னா 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறது அதாவது சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்போ சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஸோ இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டானா அப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னா சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதுலேருந்து 2 தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுலேருந்து தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா தட் மீன்ஸ் theta equal to sin inverse of that means sin inverse x ன்னு எழுதலாம் ஸோ அப்போ 2 sin inverse x னா sin inverse of 2x square root of 1 minus x ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக sin inverse 3/5 secant inverse of 5/4 பதிலாக sin inverse 3/5 ரெண்டுமே ஆன்சர் சேமாக இருக்குது ஸோ 2 times ரிப்பீட் ஆகிறதுனால இது எப்படி எழுதலாம்னா 2 sin inverse 3/5ன்னு எழுதலாம் ஸோ இங்கே கவனிங்க இங்கே லிசன் ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் 3/5 ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் 5/4 ஈக்குவல் டு இப்போ சீக்கன் இன்வர்ஸ் 5/4க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சைன் இன்வர்ஸ் 3/5னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா சைன் ஆஃப் 2 times ஆஃப் சைன் இன்வர்ஸ் 3/5னு இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் 2 உள்ள ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணால் ஆக்சுவலாக இங்கே ஃபார்முலா இங்கே பாருங்கள் 2 sin inverse x equal to sin inverse of 2x into square root of 1 minus x square இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுறேன் இங்கே ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது 3/5 ஸோ அப்போ என்ன ஆகுனா அப்போ சைன் ஆஃப் ஃபார்முலாவில் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு இங்கே போயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3/5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 3/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 3/5 ஹோல் ஸ்கொயர் அதான் இங்கே எழுதுகிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் 2 3s are 6/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9/25 அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இப்போ சைன் இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 1 ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 6/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 9/25 இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6/5 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 minus 9/25 அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 6/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 minus 9ங்கிறது 16/25 இப்போ பார்த்தீங்கன்னா 16/25ங்கிறது ஆக்சுவலாக 16/25ங்கிறது இப்போ 16/25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துனா 4/5ன்னு வரும் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24/5 5s are 25 ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர் வந்து 24/25 தான் ஆன்சர் ஸோ அப்போ இங்கே வந்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் 2 sin inverse x equal to sin inverse of 2x into square root of 1 minus x ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.23 if a1 a2 a3 an is an arithmetic progressions with a common difference d prove that tan inverse t by 1 plus a1 a2
plus tan inverse t by 1 plus a2 a3 plus etc. tan inverse t by 1 plus an minus 1 equal to an minus a1 by 1 plus a1 an. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a1 a2 an is the arithmetic progressions. இது எல்லாமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லலாம். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டி இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாலே அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணலாம், தேர்ட் வேல்யூலேருந்து செகண்ட் வேல்யூ மைனஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும், அதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்போ டி ஈக்குவல் டு a2 மைனஸ் a1 சரிங்களா. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் டி பை ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் இன்டீரியர் உள்ள இருக்க ஈக்குவேஷன் ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்ம் எழுதுகிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் டி பை 1 ப்ளஸ் a1 a2 அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் டிங்கிறது a2 மைனஸ் a1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் a2 மைனஸ் a1 பை 1 ப்ளஸ் a1 a2. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் அதாவது டி பை 1 ப்ளஸ் a1 a2 ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் தட் மீன்ஸ் a2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a1 சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a1 எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்னா இதனுடைய ஆக்சுவலாக tan இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a2 ஃபார்முலா தான் இது. tan இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் a1 பை 1 plus a1 a2 சரிங்களா. ஸோ அப்போ இது இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் a1 பை 1 plus a1 a2க்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a1 எழுதலாம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். சிமிலர்லி tan இன்வர்ஸ் ஆஃப் d பை 1 plus a2 a3 ஈக்குவல் டு tan அது இதே மாதிரி அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் d பை 1 plus a1 a2னா tan இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a1 எழுதலாம். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் d பை 1 plus a2 a3னா tan இன்வர்ஸ் ஆஃப் a3 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a2. ஸோ அதே மாதிரி இதை ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் d பை 1 plus an மைனஸ் 1னா tan இன்வர்ஸ் ஆஃப் an மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் an மைனஸ் 1ன்னு எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு லிசன். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டேன். அதாவது இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டு இதுதான் எல்ஹெச்எஸ் நம்ம கொடுத்துருக்க எல்ஹெச்எஸ் tan இன்வர்ஸ் d பை 1 plus a1 a2 plus tan inverse of d by 1 plus a2 a3 plus etc. tan inverse of d by 1 plus an minus 1 எழுதிட்டேன் plus tan இப்போ இதனுடைய இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த tan அப்படியே எடுத்து எழுதிட்டு tan inverse of d by 1 plus a1 a2 எப்படி எழுதிருக்குன்னா tan inverse of a2 minus tan inverse of a1 எழுதிருக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி d by 1 plus a2 tan inverse of d by 1 plus a2 a3 எப்படி எழுதிருக்குன்னா tan inverse of a3 minus tan inverse of a2 அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸெட்ரா tan inverse of an minus tan inverse of an minus 1. இப்போ ஜஸ்ட் என்ன செய்யலாம் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறேன். tan inverse of a2யும் மைனஸ் tan inverse of a2யும் கேன்சல் பண்ணுறேன். tan inverse of a3யும் மைனஸ் tan inverse of a3யும் கேன்சல் பண்ணால் ரெமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன வருதுன்னா அதாவது மைனஸ் tan inverse of a1ம் tan inverse of an இருக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா tan inverse an minus tan inverse a1 சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதனுடைய ஃபார்முலா வந்து tan inverse of an minus tan inverse of a1னா tan inverse of an minus a1 by 1 plus a1 anன்னு வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். டேனையும் tan இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் an minus a1 by 1 plus a1 an வரும் சரிங்களா. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.24. ஸோ எக்ஸாம்பிள் 4.24னா சால்வ் tan inverse 1 minus x by 1 plus x equal to 1 by 2 tan inverse x for x greater than 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். tan inverse 1 minus x by 1 plus x மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ tan inverse 1 minus x by 1 plus xனா ஸோ இது எப்படி எழுதலாம்னா தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் tan இந்த ஃபார்முலா பாருங்கள் tan inverse x minus tan inverse y equal to tan inverse of x minus y by 1 plus xy சரிங்களா.
ஸோ அப்போ இங்கே வந்து அப்போ இது tan இன்வர்ஸ் ஆஃப் அதாவது இந்த இந்த அப்படியே இந்த ஃபுல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன். இங்கே என்ன சால்வ்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ சால்வ்னா நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறேன், ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதுகிறேன். நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுகிறேன். அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் நீங்கள் பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய். சரிங்களா, இங்கே எக்ஸுங்கிறது 1, ஒய்ங்கிறது எக்ஸு. ஸோ அப்படின்னா tan இன்வர்ஸ் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் ஈக்குவல் டு 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். சரிங்களா, ஆக்சுவலாக tan இன்வர்ஸ் 1னா π/4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், π/4 ஈக்குவல் டு இந்த மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸாக மாறிடும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் π/4 ஈக்குவல் டு 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா π/4 ஈக்குவல் டு இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸை காமனாக வெளில எடுத்துனா 1/2 ப்ளஸ் 1ன்னு வரும். சரிங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தட் மீன்ஸ் 3/2 tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டேன். இந்த 3/2ங்கிறது 2/3 எழுதுறேன். இப்போ அதுக்கடுத்து இதை ஜஸ்ட்டு என்ன செய்யணும்னா டிவைட் பண்ணனா 4 and 2 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/6ன்னு ஆன்சர் வருது. சரிங்களா, ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு tan π/6. tan π/6ங்கிறது tan 30 டிகிரி. tan 30 டிகிரியோட ஆன்சர் வந்து 1/√3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/√3 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ சால்வ் tan இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இதனுடைய ஆன்சர் வந்து சால்வ்னால எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இங்கே எக்ஸோடைய வேல்யூ வந்து 1/√3 இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.25. இப்போ எக்ஸாம்பிள் 4.25ல சால்வ் sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இதை வந்து சால்வ்னு கேட்குறாங்க. சால்வ்னா எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ அப்படியே இந்த இன்இக்வாலிட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆடிங் sin இன்வர்ஸ் எக்ஸ் ஆன் போத் சைடு. இப்போ ரெண்டு சைடுமே sin இன்வர்ஸ் எக்ஸால் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணால் sin இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் sin இன்வர்ஸ் எக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் sin இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் ப்ளஸ் sin இன்வர்ஸ் எக்ஸோடைய வேல்யூ வந்து π/2. அப்போ வந்து π/2 2 sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் π/2. இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sin இன்வர்ஸ் எக்ஸு greater than π/2 into இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 மாறிடும், அதாவது π/4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா sin இன்வர்ஸ் எக்ஸ் greater than π/4, எக்ஸ் greater than sin π/4 மாறும். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா since x belongs to இப்போ π/4னா சைனுடைய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா -1 to +1, அதோடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. சரிங்களா, ஸோ எக்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ π/4ங்கிறது சைனுடைய டொமைனில் கண்டிப்பாக இருக்கும். சைனுடைய டொமைன் வந்து -π/2 ப்ளஸ் π/2. π/4ங்கிறது 45 டிகிரி கண்டிப்பாக அதனுடைய டொமைனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸோடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவலாக sin 45 டிகிரிங்கிறது 1/√2. ஸோ 1/√2ங்கிறது -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்போ எக்ஸோடைய வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் ஆரம்பிக்கணும், அதாவது 1/2லேருந்து 1 வரைக்கும் ஆரம்பிக்கும். இதுதான் அதனுடைய எக்ஸோடைய லிமிட். சரிங்களா, எக்ஸோடைய இன்டர்வல் இதுதான். எக்ஸ் பிலாங்ஸ் டு 1/√2, 1. அதாவது இங்கே என்ன செய்யறோன்னா இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதாவது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது இந்த ப்ராப்ளத்தில் கிவன் இன்இக்வாலிட்டி எழுதிட்டு அதுக்கடுத்து ரெண்டு சைடு என்ன செய்யணும்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸால் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு 2 sin இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸோடைய ஆன்சர் வந்து π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 2 sin inverse x greater than pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த 2 வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் 1/2 மாறிடும். அப்போ வந்து pi by 4 sin inverse x greater than pi by 4ன்னு வரும். அதுக்கடுத்து x greater than இந்த sin inverse இந்த சைடு வந்துச்சுன்னா sin pi by 4 மாறும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ x பிலாங்ஸ் டு அதோட எக்ஸோடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா சைனில் வந்து சைனுடைய டொமைன் வந்து -pi by 2 +pi by 2 ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ அப்போ எக்ஸோடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. சரிங்களா? ஸோ அப்போ x greater than 1/√2. ஸோ x greater than 1/2னா அப்போ எக்ஸோடைய லிமிட் இன்டர்வல் எப்படி இருக்குன்னா 1/2, 1 தான் இதனுடைய இன்டர்வல். Next, example 4.26, show that cot of sin inverse x equal to square root of 1 minus x square by x, comma -1 less than or equal to x less than or equal to 1, x not equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா theta equal to ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை sin inverse x தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ theta equal to sin inverse xன்னு எடுத்துக்கிறேன், which implies x equal to அப்போ இந்த sin inverse லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து போனால் sin thetaவாக மாறிடும். அப்போ x equal to sin theta. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் காஸ் தீட்டா எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ காஸ் தீட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டாங்கிறது எக்ஸு, அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப், தட் மீன்ஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னா ஸோ ஆக்சுவலாக சைன் இன்வர்ஸ் எக்ஸுங்கிறது தீட்டா, அப்போ காட் தீட்டாவாக மாறிடும். ஸோ காட் தீட்டாவை நான் எப்படி எழுதிருக்கேன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவோடைய வேல்யூ வந்து ஈக்குவேஷன் வந்து வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பை சைன் தீட்டாவுடைய வேல்யூ வந்து எக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷனில் சைன் இன்வர்ஸ் சைன் 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷனில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. ஸோ இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 வந்து ஆக்சுவலாக சைனுடைய டொமைன் பார்த்தோன்னா மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2. ஸோ பை பை 2 எப்படி எழுதலாம்னா பைக்கு பதிலாக 22/7 எழுதலாம் பை 2. ஸோ அப்போ என்ன இதை சிம்பிளிஃபை பண்ணால் 11/7. ஸோ 11/7ங்கிறது ஆக்சுவலாக 0.133ன்னு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ 0.133லேருந்து மைனஸ் 0.133 ப்ளஸ் 0.133ன்னு போயிட்டுருக்கும். ஸோ இப்போ 5ங்கிறது 0.1க்கு வெளியில் போய் நிற்கும், தவிர உள்ளே வந்து நிற்காது, உள்ளே இருக்காது, டொமைனுக்குள்ளே இருக்காது. அப்போ கண்டிப்பாக இந்த 5 வந்து இந்த டொமைனுக்குள்ளே இல்லை. அப்போ என்ன செய்யணும், 5 நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 பை பை 2. சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 5 நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் 11/7 11/7. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னா அப்போ வந்து இந்த sin 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அதாவது சைன் 5 என்ன செய்கிறேன்னா ஒரு 2π ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதாவது 2π ப்ளஸ் 5 மைனஸ் 2π ஆட் பண்ணி கேன்சல் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ சைன் ஆஃப், ஏன்னா சைன் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா. ஸோ 2πங்கிறது 360 டிகிரி. அப்போ சைன் ஆஃப் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா. இது தீட்டா, இங்கே தீட்டாங்கிறது 5 மைனஸ் 2π தான் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் 5 மைனஸ் 2π. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா சைன் 5 ஈக்குவல் டு சைன் ஆஃப் 5 மைனஸ் 2πன்னு எழுதுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடுமே நான் சைன் இன்வர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இன்வர்ஸ் எடுக்கும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 மைனஸ் 2π. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைன் இன்வர்ஸ் சைனே மல்டிப்ளை பண்ணால் 5 மைனஸ் 2π. சரிங்களா? ஸோ 5 மைனஸ் 2πங்கிறது கண்டிப்பாக எதில் இருக்குன்னா இந்த மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2ல் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இந்த டொமைனுக்குள்ளே இருக்குது. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 உடைய ஆன்சர் வந்து 5 மைனஸ் 2π தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ வந்து
ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. ரஃப் நோட் எடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சாப்டரில் நிறையா நம்ம ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஒவ்வொன்றத்தையும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ we complete the class.